கம்பு தோசை. இதுக்கு 1 கப் அளவுக்கு கம்பு, அதே அளவுக்கு இட்லி அரிசி 1 கப்பு அளவுக்கு போட்டுக்கணும். மொத்தம் 2 கப்பு. இந்த கப் அளவுலேயே பாதி கப் அளவுக்கு உளுந்து, 1/4 கப் அளவுக்கு அவல். இது எல்லாத்தையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அவலை லேட்டாக ஊற வச்சுக்கலாம். திரும்பி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா போதும். உப்பு போட்டு புளிக்க வச்சிடணும். இது வெயில் காலத்தினால சீக்கிரமாகவே புளிச்சிடும் இந்த மாவு. திரும்ப நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா ஒரு தோசை கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் கம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டான இதுன்னு. இல்லை பட்டரு, புளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு நம்ம பரிமாற வேண்டியதான். ரொம்ப டேஸ்டான இந்த தோசையை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள்.